உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு பணத்தை சேமித்து வைக்க வேண்டியிருக்கும், எந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா குழப்பம் இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்க வேணா கூட நிறைய பேர் இருந்தாலும் மானிட்டரி வைஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பார்க்குறதுக்கு உங்கள் கூட யார் நிற்பா? நண்பர்கள் இருப்பாங்க, ஓகே, அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்வாங்க. உறவினர்கள் எப்படா கெட்டது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க கிட்ட நம்ம போய் கேட்கவும் மாட்டோம். சரி, அக்கம் பக்கத்துக்கிட்ட கேட்கலான்னா அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு வர்றப்போ நம்மள எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாம் அப்படின்னா அது காஸ்ட்லியாக இருக்குன்னு வாங்கவே மாட்டோம். அதோட யூசேஜ் டெய்லி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது உதவி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. எமர்ஜென்சின்னு எதுக்கு சொல்கிறோம்? எதிர்பாராத விதமாக நடக்கிறது தான் எமர்ஜென்சி. அந்த நேரத்தில் உதவுறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றின எல்லா இதுவும் தெரிஞ்சும் இன்னும் நிறைய பேர் ஏன் வாங்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில பல கேள்விகளும் கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. எதை வாங்குறது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எது வாங்கினா நம்மளுக்கு எந்த மாதிரியான கவரேஜ் கிடைக்கும், எது நல்ல இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்கினா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும் அப்படிங்கிற நிறையா விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ, இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுன்னு பார்க்கலாம், எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். ஒரு குடும்பம், அப்பா அம்மா பசங்க அப்படின்னு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகட்டும், இல்லை ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஆகட்டும், ஒரு பேசிக்கான ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கான மாத செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வீட்டு வாடகை, இஎம்ஐ, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, ஃபோன் ரீசார்ஜு, அது இது சாப்பாட்டு செலவு, அந்த காய்கறி செலவு, இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கிளாஸஸில் இருக்கீங்கன்னா அந்த செலவு, இந்த செலவு, ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஃபீஸுன்னு எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு சின்ன ஃபேமிலிக்கே 40,000 50,000 இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது. அதுவும் குறிப்பிட்டு இந்த பெங்களூர், சென்னை மாதிரியான சிட்டிஸ்லாம் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 50,000 வெறும் இதுக்கு மட்டுமே போயிடும். சைடு செலவுக்கு நீங்கள் சைடில் சம்பாரிச்சுக்கிட்டா தான் உண்டு. ஸோ இப்படி ஒரு செலவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அப்பா அம்மா 2 பசங்க, அவங்களுக்கு தாத்தா பாட்டின்னு ஒரு 6 பேருக்கான ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுனா வருஷத்துக்கு 70,000 80,000 ரூபா செலவாகும். ஸோ அதை நான் எதுக்கு இப்போதைக்கு வாங்கிக்கிட்டு என்கிட்ட காசு இருக்கு நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கியுமே சில இடத்துல கவரேஜ் பத்தாது. சில ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளா கை காசு போட வேண்டியதா இருக்கும். இல்ல ஒரு குடும்பமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தருக்கு ஏதாவது ஆகிறப்போ அப்போ காசு பத்தாதுன்னு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த இடத்துல தான் இப்போ மொத்தமா ஒரு ஃபேமிலிக்கும் சேர்த்து 75,000 ரூபா கட்டுற இடத்துல ஒரு 35,000-40,000 ரூபா கட்ட முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்ப நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது சிறந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்களும் இருக்குது மக்களுக்கு. என்னன்னா, ஓகே, இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்ப என்ன மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது, எந்த ஒரு பெனிஃபிட் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும், எந்த மாதிரியான ப்ரீமியம்க்கு எவ்வளோ கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ன்றதுமே நிறைய பேருக்கு தெரியும், இன்னும் சில பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்களை தீர்த்துக்கிட்டா மட்டும்தான் சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்மளால வாங்க முடியும். யார் தீர்த்து வைப்பா? எனக்கு 1000 கேள்வி இருக்கு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட வீடியோவில் கேட்க முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுக்காக நான் ஒரு சஜஷன் சொல்றேன். டிட்டோ ஒரு ஜெரோதா பேக்ட் பிளாட்ஃபார்ம். இவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க. ஓ, அப்போ இவங்க இவங்களோட இன்சூரன்ஸை வாங்க வரைக்கும் நம்மளை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இவங்களோட ஒரு சூப்பரான விஷயமே அதுதான். எந்த இடத்துலையும் உங்களை அவங்களோட இன்சூரன்ஸை வாங்குறதுக்கு, அவங்க டார்கெட்டை முடிக்கிறதுக்கு எப்படியாவது வாங்கன்னு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ண மாட்டாங்க. மிஸ்லீடிங் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு இதுக்கு ப்ராஃபிட் ஆகணும்னு சொல்லி உங்களை அங்கே தள்ள பார்க்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் அவங்க கவனமா வச்சுக்குவாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் ஒரே ஒரு கால்ல உங்களோட எல்லா குவெரிஸையும் இவங்க தீர்த்து வைப்பாங்க. உங்களோட தாய்மொழி எதுவோ அதுல தீர்த்து வைப்பாங்க. அது இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட். நிறைய பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னாலே அவங்களோட மொழியே புரியாது. இப்ப நீ ஒரு பாஷையில பேசுற, எனக்கு புரியுற பாஷையில பேசுப்பான்னா, சாரி சார் எங்களுக்கு உங்க பாஷை தெரியாதுன்னு சொல்லி நிறைய மாதிரியான ஏமாற்றங்கள் அங்கேயே நடந்திருக்கு. ஸோ அது இவங்களோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லா
டவுட்டையும் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக ஒரு கன்சல்டேஷன் காலை டிட்டோட்ட புக் பண்ணி பேசுங்க. எல்லா கேள்விக்குமான பதிலை அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஃப்ரீ தான். இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் போட்டு புக் பண்ணுங்கள் காலை. அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வந்து எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் இவங்களோட ஆலோசனையை பெற்று நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கோத்ரூ பண்ணி இவங்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க, அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த கிளைம் உங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க உங்கள் கூட நிற்பாங்கன்னா பாருங்க, அந்த அளவுக்கு நம்பகரமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃப்ரீயான கன்சல்டேஷன் காலை புக் பண்ணலாம். இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்களோட அப்பா அம்மா, நீங்கள், உங்களோட ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வயசானவங்க யார்? உங்கள் அப்பாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா உங்கள் அம்மாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வயசானவங்க யார் இருக்காங்களோ உங்கள் ஃபேமிலியில் அவங்களோட வயசுக்கான ப்ரீமியமை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அவங்களோட வயசில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் வயசாகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரீமியமை தான் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு வர்றப்போ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வயசுமே ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரீமியமும் ரீசனபிளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியுற மாதிரி ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்குற ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு புரிய வைக்கிறேன். ஒரு கவரேஜ் இருக்கு. இப்போ வந்து ஒரு 20 லட்ச ரூபா கவரேஜ், 30 லட்ச ரூபா கவரேஜ் அப்படின்னா அந்த 30 லட்சத்தில் மொத்த ஃபேமிலியுமே வந்து பார்த்துக்கலாம். அது வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ்ல இருக்கு. இப்போ இன்னொரு சைடு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்போ ஒரு சிங்கிள் பர்சனுக்குமே வந்து இவ்வளவுதான்ப்பா உங்களுக்கு கவரேஜ், இதுக்கு மேல உங்களோட ட்ரீட்மெண்ட் செலவு போச்சுன்னா நீங்க தான் பே பண்ணுங்கிற மாதிரியான ஒரு ஷேர் பண்ண முடியாத செப்பரேட் இண்டிவிஜுவலுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதுதான் இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்பர் ஆஃப் பாலிசிஸ் அப்படின்னு வர்றப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ்ல வந்து ஒரே ஒரு பாலிசி, ஒரே ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரே ஒரு கிளைம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அண்டர் ஒன் பாலிசியில் இருக்கும். ஆனால் இதுவே இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து ஒரு நபருக்கும் ஒரு பாலிசி, அதுக்கு ஒரு ப்ரீமியம், அதுக்கு ஒரு டாக்குமெண்ட், அதுக்கு ஒரு கிளைம்னு ஒன்னொன்னு செப்பரேட்டாக இருக்கும். ப்ரீமியம் காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் வந்து இப்போ ஒரு குடும்பத்துக்கு சேர்த்து நீங்கள் வாங்குறீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். 75,000 80,000 ஆகும் நீங்கள் இண்டிவிஜுவலில் ஒருத்தருக்கா வாங்கினீங்கன்னா. ஆனால் இங்கே உங்களுக்கு 35,000-40,000 வேலை முடிஞ்சிடும். கம்பேரிசனுக்கு நான் சொல்கிறேன். இதுவே இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் போனீங்கன்னா ஒருத்தருக்குமான ப்ரீமியம், ஒருத்தருக்கும் ஒரு வயசுக்கான இதை நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ப்ரீமியம் கால்குலேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸில் வந்து அந்த குடும்பத்தோட வயசானவங்க யார் இருக்காங்களோ அவங்க வயசை வச்சு தான் ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணப்படும். அதுவே இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு இண்டிவிஜுவலோட ஏஜ், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கிளைம் இம்பாக்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸில் வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அந்த கிளைமை வந்து அவருக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேரபிள் தான். ஆனால் இங்கே இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸில் அந்த ஒரு பர்சனுக்கான லிமிட் முடிஞ்சது அப்படின்னா அந்த பர்சன் திருப்பி இன்னொரு பர்சனுக்கு இருக்கிற இதை ஷேர் பண்ணிக்க முடியாது. ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸில் வந்து ஒரு வருஷத்தில் மல்டிபிள் கிளைம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒர்க் ஆகும். ஆனால் இதில் இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒருத்தருக்குமான ஸ்பெசிஃபிக் ரீசனோட அந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பர்சனலைஸ்டாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து தான் ரிஸ்க் இருக்குது. இது எந்த ஒரு ஐடியலான ஃபேமிலிக்கு இது பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் வந்து யங்கான ஃபேமிலி, இப்போ தான் வந்து ஒரு ஸ்மால் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க, இல்லை எக்ஸ்ட்ராவோ ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு இதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். இந்த பக்கம் இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வயசானவங்க, ரொம்ப ஒரு க்ரானிக்கான டிசீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் கரெக்டாக இருக்குன்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து தான். அண்ட் லாங் டேர்ம்னு பார்க்குறப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் வந்து இனிஷியலி அந்த ஒரு சில பல எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஓகே. இந்த பக்கம் இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்குமே வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக எந்த வருஷத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி நெட் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அப்கிரேட் அப்படின்னு வரப்போ பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸில் நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் இருக்க உங்களோட ஹெல்த் கண்டிஷனு, அப்புறம் ஏஜ், இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆக அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பக்கம் அது இண்டிபெண்டா இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது பாட்டுக்கு ஒரு தடவை போட்டால் அது பாட்டுக்கு கிடக்கும், இன்டரப்டே பண்ண வேண்டியதில்லை. சரி, இப்போ நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ சிறந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.
2022 25 வரைக்குமான மெட்ரிக்ஸை வச்சு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது HDFCயோட எர்கோ ஆப்டிமா செக்யூர். ஸோ இந்த இன்சூரன்ஸோட மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆவரேஜாக 2022 25 வரைக்கும் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 13,000க்கும் மேலே இருக்குது. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 96.7% இருக்குது. இன்க்யூர்டு கிளைம் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 81.62%. ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 adults + 6 children. அதாவது அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி 4 adult, குழந்தைங்க 6 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். மொத்தம் 10 பேரை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர். டே 1ல இருந்தே உங்களோட கவர் ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஆகும். அதே மாதிரி கிளைம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கவர் 3 மடங்கு உயரும். கன்சியூமபிள்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு 0 ரெண்ட் லிமிட். இப்போ சில இன்சூரன்ஸ்லாம் வந்து ரெண்ட் வந்து இவ்வளோதான் இருக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதில் 0 ரெண்ட் லிமிட் அண்ட் கோ பேமெண்ட் கிளாஸ் 0 சப்லிமிட் டிசீஸ், இது எல்லாமே கவர் ஆயிருக்குது. அது கூட வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷனுமே உங்களுக்கு இருக்கு. இதுல ஆட்-ஆன்ஸ் என்ன அவைலபிளா இருக்குன்னு பார்த்தோம்னா அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன், அடுத்தது பேரண்ட்ஹுட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இருக்கு. ஆப்டிமா வெல்பீங் டாக்டர் கன்சல்டேஷனுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இந்த இன்சூரன்ஸுக்கு கீழே நீங்க வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ABCD குரோனிக் கேர், வயசானவங்களுக்கு வரக்கூடிய குரோனிக்கல் டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 30 நாள் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் இது எல்லாமே கவர் ஆயிருக்குன்னா பாருங்க. இது HDFCயோட எர்கோ ஆப்டிமா செக்யூர்ல உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டருக்கான ஃபீச்சர் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அடுத்த இன்சூரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேர் சுப்ரீம். ஸோ இவங்களோட இன்சூரன்ஸ் மெட்ரிக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா நம்ம வந்து 2022 இருந்து 25 வரைக்கும் வச்சுக்குவோம். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் 11,400க்கும் மேல் இருக்கு. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93.1%. இன்க்யூர்டு கிளைம் செட்டில்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58.68%. இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டருக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃபேமிலிக்குன்னு வச்சுக்கலாமே. 2 adult 2 குழந்தைங்க, ஒரு அப்பா அம்மா 2 பசங்கன்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் தான் இது. அதை மட்டும் தான் கவர் பண்ணுது. கோர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ பேமெண்ட் கிளாஸ் கிடையாது, ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் கிடையாது, டிசீஸுக்கு எந்த சப் லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு வருஷத்துக்கு கியூமுலேட்டிவ் போனஸ் 50% கிடைக்கும் இன்கேஸ் நீங்க 100% வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா. அண்ட் இதோட சேர்த்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷனுமே கிடைக்குது. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆட் ஆன் அவைலபிள் எதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைம் ஷீல்ட் பிளஸ். ஸோ இது வந்து கேர் சுப்ரீமோட ஃபீச்சர்ஸ். அடுத்த இன்சூரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லாவோட ஆக்டிவ் 1 மேக்ஸ் அப்படிங்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஸோ இதுல இன்சூரர் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் 12,000க்கும் மேல, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95.8%, இன்க்யூர்டு கிளைம் ரேஷியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 68.16%. ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 adult 4 குழந்தைங்க, எந்த வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இது செட் ஆகும். 2 அப்பா அம்மா 4 பசங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இது. கோர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிவார்டா, ஆரோக்கியமா இருக்கீங்க அந்த ஒரு இதுல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 100% ரிவார்டும் கொடுக்குறாங்க. அண்ட் ரினியூவல் போனஸ் உங்களுக்கு 500% வரைக்கும் இருக்கு. அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷனோட 0 கோபே, அப்புறம் ரூம் ரெண்ட்டுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. அண்ட் இவங்களோட ஆட் ஆன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரோனிக்கல் டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 மாசம் வெயிட்டிங் பீரியட் எல்லாம் கிடையாது. 0 ஒரு டே 1ல இருந்தே கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் வந்து 3 வருஷத்துல இருந்து இப்போ 1 இருந்து 2 வருஷத்துக்கே முடிச்சிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் இதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி பர்டிகுலர் கண்டிஷன்ல அடங்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஆதித்ய பிர்லாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான டீடைல்ஸ் ஃபீச்சர்ஸ். இப்போ அடுத்ததா நிவா புப்பாவோட ரீஅஷூர் 2.0 பிளாட்டினம் பிளஸ். அண்ட் இவங்களோட இன்சூரன்ஸ் மெட்ரிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் 10,000க்கும் மேல இருக்கு. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91.62%. அண்ட் இன்கர்டு கிளைம் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58.10% இருக்கு. இவங்களோட ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 adult 4 children, நம்ம மேலே பார்த்தோம்ல ஆதித்யா அதே மாதிரி தான். கோர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்கு, பூஸ்டர் இருக்கு, கவரேஜ் யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு 5 மடங்குக்கும் மேலான ஃபீச்சர் ரோல்ஸுமே இருக்கு. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குனீங்கன்னா லாக் த கிளாக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல உங்களுக்கு ஒரு கிளைம் பண்ண வரைக்கும் அதே பிரீமியம்ல இருக்கும். கோபே 0, ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் 0, அதே மாதிரி உங்களுக்கு டிசீஸுக்கான சப் லிமிட்டும் 0. இதுல இருக்கக்கூடிய ஆட் ஆன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா சேஃப் கார்டு பிளஸ், அதாவது கன்சூமபிள்ஸ் பிளஸ் இன்ஃப்ளேஷன் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுது.
அண்ட் அதோட சேர்த்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெயிட்டிங் பீரியட் 0, டே 1ல இருந்தே கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ இப்போ நம்ம 4 ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் ஓகே, ஃபீச்சர்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் எவ்வளவு ப்ரீமியம் கட்டணும், எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை நம்ம பார்க்க வேண்டாமா? அதுவும் இருக்கு என்கிட்ட, இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நம்ம இந்த கணக்கு எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 லட்ச ரூபாய்க்கான கவரேஜ் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வாங்குறீங்க, எவ்வளவு ப்ரீமியம் ஒன்னொன்னும் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் வந்து 31, 32, அடல்ட்டோட மேக்ஸிமம் ஏஜ் 31, 32 அப்படிங்கிறப்போ ஹெச்டிஎஃப்சி எர்கோல வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் ப்ரீமியமே 22,272 ரூபா தான். அதுவே கேர் சுப்ரீம்லோடன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,707 rupees வருது. ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ்ல வந்து 16,299 ரூபா வருது. நிவா புப்பா ரியஷோர் 2.0 பிளாட்டினம் பிளஸ்ல வந்து 21,122 ரூபா வருது. இதுவே நீங்க வந்து 2 அடல்ட் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்காங்க, உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34, 35, 5 வயசு குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கவரேஜ் உங்களோட ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூர்ல உங்களுக்கான ப்ரீமியம் 27,222 ரூபா வருஷத்துக்கு. கேர் சுப்ரீம்ல 24,831 ரூபா, ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ்ல 21,478 ரூபா வருது. இதுவே நிவா புப்பா ரியஷோர்ல வந்து 27,568 ரூபா வருது. இப்போ அடுத்த ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 2 அடல்ட் பிளஸ் ஒரு சீனியர் சிட்டிசன் சேர்த்துக்கோமே. அப்படி பார்க்குறப்போ உங்களோட சீனியர் சிட்டிசனோட ஏஜ் வந்து 62, 63, இவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், வயசான அப்பா அம்மா. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கான ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூர்ல ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 81,829 ரூபா. அதுவே கேர் சுப்ரீம்ல 68,926 ரூபா, ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ்ல 66,505 ரூபா, நிவா புப்பா ரியஷோர் 2.0 பிளாட்டினம்ல 75,171 ரூபா வருது ப்ரீமியம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதெல்லாம் தான் ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் சொன்ன எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குமான ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கு. இப்போ இது எல்லாத்தோட முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, கவனிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. அதில் நம்பர் 1, அதுவும் ஃபேமிலி ஃப்ளோட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கான சில பல கிளைம்ஸை பண்ணிடுறீங்க, அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுக்குறாங்களா, இல்லை நம்ம இருக்கிறதுலே தான் வந்து பார்த்துக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ரெண்டாவதா கிளைம் டிடக்ஷனை செக் பண்ணி பாருங்க. கோ பேமெண்ட் கிளாஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ரூம் ரெண்ட்டுக்கு ஏதாவது லிமிட் வச்சு அதுக்கு மேலே நம்மள வந்து செலவு வச்சுன்னா அதை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஏஜ் லிமிட்டுக்கான அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் என்ன, எந்த அளவுக்கான ப்ரீமியம் வந்து கொடுக்குறாங்க, எத்தனை வயசுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்து இதுக்கு, அதுக்கு எவ்வளோ கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நாலாவதா நியூ பார்னுக்கான பெனிஃபிட், இப்போ மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கா, இல்லை இப்போ புதுசாக பிறந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான கவரேஜ் வந்து கொடுப்பாங்க, எத்தனை வயசு வரைக்கும் இருக்கு, அதுக்கான கவரேஜ் அப்படிங்கிறது விசாரிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னும் டீடைல்டா புரிய வைக்கணும்னா நான் நாளெல்லாம் பேசிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ டெர்மினாலஜிஸ் இருக்கு, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அடங்கி இருக்கு, அதே அளவுக்கான பாயிண்ட்ஸ் நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க நீட்டா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேமிலி சைஸ் இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளோ கவரேஜ் இருக்கு, எந்த மாதிரியான டிசீசஸ் இருக்கு, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு உங்களுக்கு எது சிறந்தது அப்படின்றத நீங்க வந்து பிளான் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டிட்டோ லிங்கை செக் பண்ணி ஒரு ஃப்ரீயான கன்சல்டேஷன் காலை புக் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேசின இந்த எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி, அதுவும் குறிப்பிட்டு ஒரு குடும்பத்துக்கு ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் திஸ் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.